இது வந்து உப்புத்துறை வழியாக சதுரகிரி மகாலிங்க கோயிலுக்கு போகக்கூடிய வழி இது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மணற்கேணின்ற இடம். இது கீழே உப்புத்துறை கருப்புசாமி கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளிங்கன்னு இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக இந்த இடத்துல தண்ணீர் தானம் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி தானம்னா மேலே சதுரகிரிக்கு போயிட்டு வர்றவங்க இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப தாகத்தில் வராங்க. அதுக்காக இந்த இடத்துல தண்ணி தானம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆரம்பிச்சு 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வந்து ஊற்று தோன்றுருக்கு பிளான் பண்ணுறோம். இந்த இது வந்து ஓடை தண்ணி போகக்கூடிய ஓடை. இந்த இடத்துல நம்ம ஊற்று தோண்டி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னா சாமி பக்தர்கள் வர்றவங்களுக்கு கிளாஸில் வந்து கொடுத்து பார்த்தோம். அது வந்து எல்லாருமே இப்போ கொடுத்துட்டு இப்போ நல்லா பரவாயில்ல தண்ணி கிடச்சிதுன்னா பெரிய விஷயம் மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி இவங்களுக்கு வாடிக்காமல் ஓடி அடுத்து எக்ஸ்ட்ரா என்னடா பண்ணுறேன்னு பிளான் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி சின்ன ஸ்டேங்கில் வச்சு ரெடி குடிச்சா ஈஸியாக இருக்கும்ன்றக்காக இப்போ என்ன பண்ணிங்கன்னா சின்ன ஸ்டேங் வாங்கி வச்சு இதில் வந்து பைப் எல்லாமே வீட்டிலேருந்து ரெடி கொண்டு வந்துடுவோம். இங்கே ஊற்று தண்ணியை தூக்கி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வர்றவங்க வந்து தாகமாக வர்றவங்க தண்ணி பிடிச்சி போய்க்கிடுவாங்க. இதுக்கு 35 வருஷம் 30 வருஷம் கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். 1991 ஆரம்பிச்சது. இப்போ 2025 வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. தமிழ்நாடு ஊர்லேருந்து ஒரு 10 பேர் குழு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாமே இருக்காங்க. 3 நாளைக்கு ஆடி அமாவாசை முதற்கொண்டு பிரதோஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி, ஆடி அமாவாசை இந்த 3 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கே எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி எல்லா வேலையும் மட்டும் இந்த 10 பேருமே எப்பயுமே டீமுக்கு வந்துடுவோம். வந்து 3 நாள் இங்கே ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுட்டு வர மக்களுக்கு போகிறவங்களுக்கு குடிநீர் தானம் பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஆட்டு பாடு இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றவங்க எல்லாமே அதை சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு மேலே சுந்தரமங்கலம் மேலே போகும்போது அவங்க தாகமாக கிடறதுக்கு இங்கே தண்ணி கொடுத்துருவோம். அங்கே இதே கீழே டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கிருந்து கோயிலை முடித்துருவோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சரியா 12 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக கோயிலுக்கு வராங்கல்ல, கோயிலுக்கு வர்றவங்களுக்கு காட்டில் என்ன பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும் இங்கே மதுபானங்கள் கண்டிப்பாக வந்து மதுபானங்கள் ஒரே நிமிஷம் சொன்ன கண்டிப்பாக மதுபானங்கள் அருந்தக்கூடாது. புகையிலை சிகரெட் இந்த மாதிரி பொருள் கொண்டு வரக்கூடாது. பிளாஸ்டிக் பொருளை கொண்டு வரக்கூடாது. உள்ளுக்கு தெரியாத பாதைகளுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் பாதை தவிர்த்து வேற பாதை உள்ளுக்கு தள்ளி கொஞ்சம் தூரம் உள்ள போயிடலான்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா பாதைகள் வந்து வேற இடம் இருக்கும். சரியான பாதை திரும்பி வர முடியாது. அவங்ககிட்ட வர உள்ள காட்டுக்குள்ளே சிக்கி வர சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது. மேக்ஸிமம் கோயிலுக்கு போகாம வரவங்க தனியாக வர வேண்டாம். டீம் கூட சேர்ந்து அவங்க சேர்ந்து வந்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாதை மாறி போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால டீமாக சேர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்க கூட போயிட்டு கோயில் போய் வந்துடலாம். பாதை மாறி போனால் மிருகங்கள்ட்ட போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால ஒரே பாதையில் போயிட்டு அந்த இடத்துல மிருகங்கள் தொல்லை இருக்காது. அதனால நீங்கள் ஃப்ரீயாக அந்த பாதையில வந்து திரும்பி போய்க்கிடலாம்.